நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இது யதார்த்தம். என்ன அப்படின்னா, இது பெரிய ப்ராஃபஸி அப்படின்னு எடுக்கிறத பார்க்கலாம். யதார்த்த உண்மை, ரொம்ப சிம்பிள். அதனால தான் நான் சொன்னேன், சத்தியத்தை குறித்த ரகசியங்களையும் மறைபொருட்களையும் சத்தியத்தை குறித்த யதார்த்தத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரையந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். இல்லை, முக்கியமான ஒரு சத்தியத்தை கத்துறதுல விளக்குறார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எப்படி, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி அவருடைய நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுவார்கள்? இப்போ இதை கர்த்தர் யாரை பார்த்து பேசுகிறாரு? அன்றைக்கு காணப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்களை பார்த்து பேசுகிறார். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று தங்களை எண்ணுகிறார்கள். தேவனை தங்களுடைய பிதாவென்று சொல்லுகிறதான ஜனங்கள், தேவன் ஒருவர் என்றும் அவரே எங்கள் பிதா என்றும் சொல்லுகிறதானவர்கள். இவர்கள் எதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை பகைக்க போகிறாங்க. ஏன்னா இது உங்களுக்கு புரியணும். ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடக்கிற காரியங்களும் புரியும். அந்த நாட்களில் இந்த யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்களின் நடுவிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது தான் ஆதியிலே காணப்பட்டது கிறிஸ்தவர்கள். ஆமாவா இல்லையா? யூதர்கள் மத்தியில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு சிறு கூட்டம் தான் இந்த பிகினிங் கிறிஸ்டியன்ஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆதி திருச்சபையில் காணப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்களோடு கூட ரோமர்கள், யார் சொல்கிறது, கிரேக்கர்கள், இப்படி காணப்பட்டதானவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இணைக்கப்பட்டாங்க. அப்போ யூதர்களினாலே இஸ்ரவேலர்களினாலே எதற்காக ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் பகைக்கப்பட்டார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக, மீட்பரும் இரட்சகர் என்று சொன்னால் அவர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய தேவன் தான் மீட்பரும் இரட்சகரும். அதுவும் எப்படி? மனிதனாக வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ இப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாவது யார் அப்படின்னு சொன்னால், ஒரு சிறு கூட்டம் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டதான கூட்டம் கிறிஸ்தவர்களாக மாறினார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பகைக்கப்பட்டதனுடைய ஒரே காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்றபடினாலே, தன்னுடைய சொந்த ஜனத்தினாலே பகைக்கப்பட்டார்கள். சபை, இஸ்ரவேல் சபை என்று சொல்லப்படுகிற சபையினாலே, கிறிஸ்தவ சபை என்று சொல்லப்படுகிறதான புதிதாக உருவானதான சபை என்ன பண்ணுச்சு? பகைக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கும் எந்த நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது கொஞ்சம் கூட மாறலை. சரியா? எப்படி? இஸ்ரவேல் தேசம் பெரிய சபை, தாய் சபை, வாட் எவர் இட் இஸ், அந்த சபையிலிருந்து வெளியிலே வந்த ஜனங்களே அந்த சபை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறுத்தது. அதற்கு ஒரே காரணம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற பெயர். இந்த இயேசு கிறிஸ்து வேற யாரும் கிடையாது. மனிதனாக வெளிப்பட்ட போது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராக வந்தவர். இந்த இஸ்ரவேல் சபைக்குள்ள தான் அவரும் காணப்படுறார், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் காணப்படுறார். ஆனால் வந்தவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக, இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, தான் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்படி சொன்னபோது கேட்டுக்கொண்டு வெளியிலே வந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், ஓ இவர்தான் நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறவர், இவர்தான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை பார்த்து முதல் வெறுத்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம் இன்றைக்கும் கிறிஸ்தவ சபைகளில் ஆதி திருச்சபை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, தாய் திருச்சபை மிகப்பெரிய ஸ்தாபனம் எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கும் யாரை பகைக்கிறாங்க? எந்த நாமத்துக்காக நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால், ஐ சேலஞ்ச் யூ. நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் ஒரே தெய்வம், இஸ்ரவேலர்களுடைய தெய்வம், கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், இந்த வேதம் சொல்லுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்தான் என்று போய் நீங்கள் என்ன பண்ணுங்க? சாட்சியாக நீங்கள் எந்த சபைக்குள்ளே போனாலும் அங்கே நின்று நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் அந்த ஒரே நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள்.